ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றமைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி, உங்கள் யாவரையும் EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக இந்த வேத பாடங்களை கற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்தினுடைய தன்மைகளை குறித்து நாம் படித்து வருகிறோம். ஒன்று, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் அப்படின்னு படித்து முடிச்சிட்டோம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்படின்னு படித்தோம். அதில் ஒரு பகுதி 10ஆம் பாடமாக நியாயப்பிரமாணம் என்பது மோசையினால் கொடுக்கப்பட்டதான தோரா. இது ஆதி ஆகமம் தொடங்கி உபாகமம் வரைக்கும், அதாவது ஆதி ஆகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகம், அந்த 5 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 ஆகமங்கள் அடங்கின அந்த சட்ட புத்தகத்தை தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோராவை குறித்து கடந்த பாடத்தில் நாம் படித்திருக்கிறோம். ஒருவேளை அது இதுவரைக்கும் நான் அதை பார்க்கலை, படிக்கலை, தெரிந்து கொள்ளலை அப்படின்னு யாராகிலும் இருப்பீங்கன்னா ஒரு முறை தயவுசெய்து 10வது பாடத்தை தோராவை மீறினால் அப்படின்ற தலைப்பில் அந்த பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஒரு முறை கவனித்து அதன் பிறகு இதை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இன்னும் கூட புரியும், இன்னும் கூட உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. அதில் சட்டம், பிரமாணம், கட்டளை, உபதேசம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தோரா. புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அது கிரேக்க மொழியில் எழுதியிருக்கு. கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் நியாயப்பிரமாணம் என்று வருகிறதோ, மோசையின் பிரமாணம் என்று வருகிறதோ, அந்த இடத்துலலாம் தோரா என்பதற்கு பதிலாக, அந்த தோரான்றது வேற மொழி இல்லையா, தோரா என்பதற்கு பதிலாக நோமோஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது மொழிகள் வேறு, அர்த்தங்கள் ஒன்று. உதாரணமா, பாவம் அப்படிங்கிறது என்னுடைய தாய்மொழி தமிழ், பாப்பமுலு அது தெலுங்கு, சின் அப்படிங்கிறது ஆங்கிலம். இது எபிரேய மொழியில் போவீங்கன்னா சேட்டா, கிரேக்க மொழியில் அமட்சியா. அப்போ பாவம் என்றாலும், பாவமு என்றாலும், அல்லது சின் என்றாலும், சேட்டா என்றாலும், அமட்சியா என்றாலும், என் மொழியில் பாவத்தை குறிக்கக்கூடிய வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு பாஷைகள். அதுபோல தோரா என்பது எபிரேய மொழி, நோமோஸ் என்பது கிரேக்க மொழி. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறது. அதனால இன்னைக்கு நாம தோரா அப்படின்ற நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாடு எங்கேயெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறது, அதுக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன வார்த்தை வருகிறது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு அதன் பிறகு நம்முடைய பாடத்தை நம்ம துவங்குவோம். இப்போ உதாரணமாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு வசனத்துல மட்டும் எத்தனை முறை நியாயப்பிரமாணம் 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 என்று வந்தது அப்படின்றத கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை என்ன வார்த்தை? தோரா. ஆனால் இங்கே இந்த நியாயப்பிரமாணம் என்று வருகிற எல்லா இடங்களிலேயும் நோமோஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, பொருள் ஒன்று, அர்த்தம் ஒன்று, ஆனால் பாஷை மட்டும்தான்
வித்தியாசம். அதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு அதனை படித்தோம். நியாயப்பிரமாணத்தை நம்ம கொடுத்தது யாரு? மோசே. அப்போ நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று இங்கு வரும்போது இது பழைய ஏற்பாடாக இருந்தால் எப்படி போதிக்கும்? தோரா மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்டது. ஆனா இங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோமோஸ், மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அர்த்தங்கள் மாறல, வார்த்தை மட்டும்தான் மாறி இருக்கு. மத்தேயு என்கிற சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இப்போ என்ன வார்த்தை வருதுங்க? நியாயப்பிரமாணம். இது பழைய ஏற்பாட்டில் என்ன வார்த்தை? தோரா. புதிய ஏற்பாட்டில் என்ன வார்த்தை அப்படின்னா நோமோஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய தோரா முழுக்க முழுக்க மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டங்களை மட்டும்தான் குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய எபிரேய வார்த்தையான தோரா அப்படிங்கிற அந்த பதம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் குறிக்கும், மற்ற பிரமாணங்களை குறிக்காது. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நோமோஸ் அப்படிங்கிற அதே தோராவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இருக்கு. அப்போ நோமோஸ் என்ற வார்த்தை முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டிலே மோசேயின் பிரமாணங்களை தான் குறிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது தவறான கண்ணோட்டம். இங்கே தான் நம்ம வந்து ஜாக்கிரதையை புரிந்து கொள்ள வேண்டும். தோரா என்பது மோசேயின் சட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, அது மற்றது குறிக்காது. ஆனால் நோமோஸ் என்பது இதுவரைக்கும் நான் படிச்சும் இல்லையா, அந்த இடங்களிலே மோசேயின் சட்டத்தை தான் குறித்தது. மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் அது குறிக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி அல்ல. அந்த இடம் கண்டு நாம் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா கருத்து தப்பாக போயிடும், உபதேசம் தவறுதலாக போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், தோரா என்பது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மட்டும் குறிக்கக்கூடியதான எபிரேய சொல். அந்த சொல்லுக்கு சரியான கிரேக்க வார்த்தை என்னன்னா நோமோஸ். புதிய ஏற்பாட்டிலே நோமோஸ் என்ற அந்த இடங்களில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. இப்போ நான் வந்து சில வசனத்தை உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்க. என் கூட நீங்கள் பைபிள் எடுத்து பக்கத்தில் வைத்து நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் எடுத்து ஒரு முறை படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். நான் சொல்கிறத கதையாக கேட்டுட்டு போகாதீங்க. ரோமர் என்ற புத்தகத்தில் 8வது அதிகாரத்தின் 2வது வாக்கியத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. நல்லா பாருங்க, இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய அந்த பிரமாணத்தை என்ன பேர் வைக்கிறார்னா ஆவியினுடைய பிரமாணம் அல்லது ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் யார் மூலமா வந்தது அப்படின்னா கிறிஸ்து இயேசுவினாலே வந்த பிரமாணம். இது மோசேயின் மூலமா வந்த பிரமாணம் கிடையாதுங்க. இது கிறிஸ்து இயேசுவினாலே புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டதான ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்ற இடத்திலையும் நோமோஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆவியின் பிரமாணம் என்பது கிறிஸ்துவினாலே வந்த பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்பது மோசேயின் மூலமாக வந்த பிரமாணம் அல்ல. இது தோராவை குறிக்கவில்லை. அப்படிங்கிறத நான் உங்க மனதிலே ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனும் அதை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு
அப்படின்ற புத்தகத்தில் 1வது அதிகாரத்துக்கு போங்களேன். 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இது நியாயப்பிரமாணம் அப்படின்னு பேசல, இது மோசையின் பிரமாணம் என்று பேசல. ஆனால் இங்கே 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று சுயாதீன பிரமாணம், சுயாதீன பிரமாணம் என்று பேசுகிறது. அடுத்து அதே வசனத்தை கவனித்தால் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், பூரண பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணம் என்ற இடத்திலேயும் பூரண பிரமாணம் என்ற இடத்திலேயும் நோமோஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுமே மோசே கொடுத்த தோராவை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. நோமோஸ் நம்ம மத்தியில படித்தோம், நோமோஸ் நம்ம ரோமர்ல படித்தோம். அங்கே படிக்கும்போது அந்த இடத்திலேயும் நோமோஸ் என்ற வார்த்தை மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட தோராவை குறிக்கிறது என்று படித்தோம். ஆனால் இங்கே தோராவை குறிப்பதற்கு பதிலாக சுயாதீன பிரமாணம், பூரண பிரமாணம் என்கிற கிறிஸ்து இயேசுவினாலே வந்த பிரமாணங்களை, புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய பிரமாணங்களை நமக்கு போதிக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்துக்கு உங்க பக்கத்தை திருப்புங்களேன். என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை உற்று பாருங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சுயாதீன பிரமாணம் ஒன்று, பூரண பிரமாணம் இன்னொன்று, ஆவியின் பிரமாணம் வேற நம்ம படித்தோம். இந்த இடத்துல கிறிஸ்துவின் பிரமாணம் என்று வருகிறது. இப்போ இது வரைக்கும் எத்தனை படிச்சிருக்கோம் பாருங்களேன். ரோமர் 8:2 ஆவியின் பிரமாணம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சுயாதீன பிரமாணம், பூரண பிரமாணம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் பிரமாணம். இன்னும் கூட 2-3 வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ராஜரீக பிரமாணம், ராஜரீக பிரமாணம். இப்போ இது எல்லாம் எதை குறிக்கிறது? தோராவா, மோசையினுடைய அந்த ஆதியாகமும் யாத்திரையாகவும் லேவியராகவும் என்னாகும் என்கிற அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த சட்டங்களை குறிக்கிறதா, அந்த பிரமாணங்களை குறிக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோமோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை தான். இப்போ எபிரேயர் அப்படின்ற புத்தகத்தில் உங்க பேஜ் அப்படியே புரட்டுங்க. 8வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, கவனிங்க, உடன்படிக்கை, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த புது உடன்படிக்கைன்னு சொல்றாருல்ல, அதே வசனத்துல நான் அவங்களுடைய பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா, இதை 9வது வசனத்துல வாசிக்கும் போது அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற புது உடன்படிக்கை என்ற வார்த்தை, பிரமாணங்கள் என்ற வார்த்தை நோமோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையினால் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த பிரமாணம் என்பது, இந்த உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டு தோராவை குறிப்பிடவில்லை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நாம கொஞ்சம் தவறினாலும் எல்லாமே தப்பா போயிடும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள்,
மோசையின் மூலமாக தேவன் இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை கொடுத்தார் இல்லையா, நேரடியாக தேவன் மோசை கிட்ட அதை கொடுக்கல. அதுக்கு இடையில எத்தனை கட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்காக முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜீவ வாக்கியங்களை எப்படி மோசே பெற்றுக்கொண்டான் என்பதை கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 19வது வசனத்துல ரொம்ப அழகா தெளிவுபடுத்தி பேசுறத பார்க்கிறோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரம நிமித்தம் கூட்டப்பட்டு, கவனிங்க, தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளை இடப்பட்டது. இந்த தோரா என்பது நேரடியாக மோசையின் கையிலே எழுதி கொடுக்கவில்லை. இந்த தோரா என்பது தேவன் தூதனிடத்திலே கொடுத்து, அந்த தூதன் மோசையினிடத்திலே கொடுத்து, அந்த மோசே இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு கொடுத்தான். ஆனால் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, புதிய ஏற்பாட்டில் நோமோஸ் என்கிற கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், பூரண பிரமாணம், ராஜரீக பிரமாணம் என்கிற இந்த புதிய ஏற்பாட்டு சட்டங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு நோமோஸ் என்கிறதான நியாய பிரமாணங்கள் நேரடியாக இயேசுவின் இடத்திலே பிதாவாகிய தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்டது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்கிற நமது ஆண்டவர் இயேசுவின் கரத்திலே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோரா என்பது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை குறிக்கிறது. அந்த நியாயப்பிரமாணங்கள் புதிய ஏற்பாட்டிலே இடம்பெற்ற இடத்திலெல்லாம் நோமோஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கிரேக்க வார்த்தை வெறும் மோசையின் சட்டங்களை மட்டும் குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் மூலம் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை, புதிய பிரமாணங்களை, புதிய சட்டங்களை, புதிய நியாய பிரமாணத்தை இந்த நோமோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பாக, கருப்பொருளாக நாம் எடுத்துக்கொண்ட 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் இப்போது கொண்டு போகலாம். அதான் நம் பாடத்தினுடைய கரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்துல, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போ நியாயப்பிரமாணம், மோசையின் சட்டங்கள் இயேசுவானவர் சிலுவையிலே அறைந்து விட்டார். அது சிலுவையோடு முடிந்து விட்டது. இந்த வேதாகம காலங்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். 1 பிதாக்களின் காலம், 2 மோசையின் காலம், 3 கிறிஸ்துவின் காலம் என்று பிரிக்கலாம். அதுல மோசையின் காலம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை வரை இருந்தது. இயேசுவானவர் அந்த மோசையின் சட்டங்களை சிலுவையிலே அறைந்து அவர் அந்த மோசே சட்டத்தின் மேலும் வெற்றி கொண்டார் அப்படின்னு நமக்கு வேதாகமத்துல நிறைய வசனங்கள் சொல்லி. காரணம் என்னன்னு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவர் கூட என்ன பண்ண முடியாதுங்களா? நீதிமான் ஆக முடியாது. அப்ப நீதியை கொடுக்காத ஒரு சட்டம், பரிசுத்தத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சட்டம் நமக்கு இருந்து என்னத்துக்கு? அதனால தெளிவா சொல்றாருங்க, பழைய பிரமாணத்தை இயேசு ஒழித்து விட்டார், நியாயப்பிரமாணம் முடிவு அவர் செய்து விட்டார்.
ரோமர் 10:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதுக்கு மேல் அதுக்கு தொடக்கம் கிடையாது. சிலுவையோடு அதை முடித்து விட்டார். நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டார் என்பதுதான் சட்டம். இதை நாம போய் மற்றவங்களுக்கு சொன்னா இந்த வசனத்தை காட்டுவான். என்ன வசனம்? இங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாட்டி எப்படி நான் அதை மீற முடியும்? ஆகவே புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருக்குது, மோசேயின் சட்டத்தை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை நாம் இங்கே தெளிவுபடுத்தணும். இதுவரைக்கும் நான் 2 வார்த்தை பயன்படுத்தினேன். என்ன வார்த்தை? தோரா. இன்னொரு வார்த்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னொரு வார்த்தை என்ன? நோமோஸ். ரைட். ஒன்று தோரா, இன்னொன்று நோமோஸ். தோரா என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான சட்டங்கள், கற்பனைகள், பிரமாணங்கள். அதை வச்சுதான் அவன் தேவனை, இஸ்ரவேலர்கள் எப்படி துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், பலி செலுத்தணும், எல்லாமே அந்த சட்டத்துக்கு உட்பட தான் செய்யணும். அவங்க அதை மீறி செய்தால் பாவம் ஆயிடும். நிறைய உதாரணங்களை நான் கொடுத்துருக்கிறேன். பழைய பாடங்களை போய் பாருங்க. பழைய பாடத்தில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். 2வது வார்த்தை என்ன? நோமோஸ். நோமோஸ் என்பது கிரேக்க மொழியான வார்த்தை, அதனால அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோமோஸ் தோராவை மட்டும் பயன்படுத்தாது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை, சட்டங்களை, பிரமாணங்களை எல்லாம் உள்ளடக்கி நோமோஸ் பேசுகிறது. இந்த இடத்துல, அதாவது குறிப்பிட்ட 1 யோவான் 3:4 வசனத்தில் நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று இருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் என்று இருக்கிறது. இந்த 2 இடத்திலுமே பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்ற அந்த இடத்துல தோரா என்ற வார்த்தையும் வரல. இன்னொன்று பாருங்களேன், நோமோஸ் என்ற வார்த்தையும் வரல. என்ன ஆச்சரியமா இருக்கு! ஒன்று தோரான்ற வார்த்தை வரணும், இல்லை நோமோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை வரணும். தோராவும் இல்லை, நோமோஸும் இல்லை. என்ன வார்த்தை வருதுன்னா அனோமியா. அனோமியா என்ற கிரேக்க வார்த்தை. இந்த அனோமியா என்ற கிரேக்க வார்த்தை என்ன பொருள் என்றால் சட்டம் இன்மை, நியாயப்பிரமாணம் இன்மை, கட்டளையை மீறுதல், தேவனுடைய சட்டத்தை புறக்கணித்தல், சட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சட்டம் இருக்கிறது. இது நியாயப்பிரமாண சட்டத்தை மட்டும் குறிக்கல. ஒரு சட்டம் இருக்கிறது, தேவனுடைய சட்டம் இருக்கிறது, ஒரு கட்டளை பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை, அந்த கட்டளையை ஒருவன் மீறுகிற போது அவன் அந்த சட்டத்திற்கு இல்லாம, அந்த பிரமாணத்துக்கு உள்ள இல்லாம அதை மீறி வெளியில போயிடுறான். அவன் அந்த சட்டத்துக்குள் அவன் வாழல, அவன் ஒழுக்கத்துக்குள் வாழல, அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழல. அவன் ஒழுங்கற்றவனாக, அவன் கட்டுப்பாட்டை மீறினவனாக இருக்கிறான் என்பதனாலே இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்லுகிற இடத்தில் நோமோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தோரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, அனோமியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனோமியா என்பதற்கு சட்டம் இல்லாத நிலை, சட்டத்தை புறக்கணித்திருக்கிற நிலை, ஒழுங்கற்ற நிலை என்பதை இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்து விட்டார். நாம் பின்பற்றப்பட வேண்டியது இப்ப நான் சொல்லி கொடுத்தல, ஆவியின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், ராஜரீக பிரமாணம், பூரண பிரமாணம், சுயாதீன பிரமாணம், இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சட்டங்கள். அந்த சட்டத்துக்கு உட்பட்டுதான் நாம் துதிக்கணும், நாம் பாடணும், நாம் ஜெபிக்கணும், நாம் தொழுது கொள்ளணும், நாம் கொடுக்கணும், நாம் பக்தியா இருக்கணும், நாம் விசுவாசிக்கணும், நாம் பரிசுத்தமா வாழணும்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புது உபதேசங்களை நோக்கி பாருங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்கள், இந்த நேரத்தில் நாம்
தேவனுக்கு நன்றி சொல்லி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, தோரா, நோமோஸ், அனோமியா என்ற வார்த்தைக்கான ஒரு தெளிவான பாடத்தை கற்றுக்கொண்டோமே. அநேக நாள் 1 யோவான் 3:4 மோசேயின் நியாயப்பிரமாணம் தான் பேசப்படுகிறது என்று நாங்கள் தவறாய் புரிந்து கொண்டோம். ஆனாலும் இந்த நாளில் நமது பிள்ளைகள் அதை சரியாய் புரிந்து கொள்ள நீர் கொடுத்த அந்த பாடத்திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். இது கேட்ட ஒவ்வொருவரும், இது கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பிரகாசமான மனக்கண்களை அடைந்து புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை, சட்டங்களை, பிரமாணங்களை கற்று உணர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யும். அப்பா, இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் ஒரு முடிவுக்கு வரும்படியான சமாதானத்தை கொண்டு வாரும். அன்புள்ள பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீர் இந்த மக்களுக்கு போதிய ஞானத்தை, அறிவை கற்றுத்தாரும். நடக்க போகிற தேர்தலிலே 5 மாநிலங்களில் சனாதானம் இல்லாத, சாதியம் இல்லாத, மதவாதம் இல்லாத நல்லாட்சி மலர தேவன் கிருபை செய்யும். வாக்களிக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறந்த புத்தி கூர்மையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து EKN வேதாகம பள்ளி பாடங்களை பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். அதிகமான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.